வைகறை வேளையிலே இயேசுவை சந்திக்க கல்லறையை நோக்கி மரிய மதலேன் ஓடோடி வருகிறாள். அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். தேனருவி மீடியா குளுத்துறை மறை மாவட்டத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இன்று நாம் அனைவருமே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய வேளையிலே குளித்துறை மறை மாவட்டம் புது வசந்தம் போதை நோய் நலப்பணி மையத்தினரோடு நாம் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஃபாதர் வணக்கம். நீங்கள் இந்த புது வசந்தம் போதை நோய் நலப்பணி மையத்தினுடைய இயக்குனராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய இங்கிருந்து இந்த நோயிலிருந்து மீண்டு ஒரு புது வாழ்வு துவங்கியிருக்கக்கூடிய அந்த நோயாளிகள், இப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு உண்மையாக ஒரு உயிர்ப்பின் அனுபவம். எப்படி இயேசுவுக்கு அவருடைய இறப்பை கடந்து புது வாழ்வு பெற்று உயிர்ப்பின் அனுபவம் ஒரு உன்னத அனுபவமாகிறதே போல் இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய பல நோயாளிகள் அவர்களுடைய வாழ்வில் இந்த தாக்கம், இந்த புது வசந்தம் ஏற்படுத்திய தாக்கம் ஒரு உயிர்ப்பின் அனுபவத்தை கொடுத்துருக்கும். இப்போ அது பற்றி நீங்கள் சொல்லலாமே. அனைவருக்கும் வணக்கம். குளித்துறை மறை மாவட்டம் புது வசந்தம் போதை நோய் நலப்பணி மையத்தின் சார்பாக மாதா டிவி அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புது வசந்தம் ஒரு உன்னதமானது ஒரு இடம், நிறைய பேருக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. சாவை கடந்து உயிர்ப்புக்கு வந்த ஆண்டவரை போல இந்த புது வசந்த மையத்தில் வருகின்ற எல்லோருமே குடியினால் வாழ்க்கை இழந்து வாழ்க்கை தொலைத்து வருகின்ற மக்கள் ஒரு நல்லதொரு வாழ்வுக்கு, உயர்ந்த வாழ்க்கைக்கு அவர்கள் செல்வதை பார்க்கிறோம். இந்த ஒரு நாளிலே, உயிர்ப்பினுடைய நாளிலே, இந்த உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற மக்களோடு தான் நாம் எல்லோருமே இன்றைய நாளினுடைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். இந்த குடி நோய், போதை பழக்கம் என்பது மிக கொடூரமானதொரு வியாதியாகத்தான் இன்றைய சமூகத்திலே நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். சிறிதாக விளையாட்டாக, ஒரு ஜாலிக்காக, பொழுதுபோக்குக்காக துவங்குகின்ற அந்த குடி பழக்கம், சிறு வயதிலிருந்தே தொடங்குகின்ற பழக்கம் நாளடைவிலே அது ஒரு நோயாகவே மாறுவதை பார்க்கிறோம். அதற்கு அடிமைப்பட்ட மக்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு மிகுந்த சிரமத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நான் நிறைய நேரத்தில் அதை குடிநோயாளிகளுக்கு தான் நான் பொருத்தி பார்ப்பதுண்டு. ஏனென்றால் குடியினால் நாம் என்ன சொல்லுகின்றோம், நிறைய நேரங்களிலே ஒருவருடைய குடியினால் மனைவி பாதிக்கப்படுகிறார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். உண்மைதான், குடியினால் பாதிக்கப்பட்டவர்கள், குடிநோயாளியினுடைய குடும்பத்தினர் என ஒரு 23 பேருக்கு பக்கத்தில் எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் யார் அதிக பாதிப்பை அடைகிறார்கள்? ஒரு மனிதருடைய குடியினாலே, போதை பழக்கத்தினால யார் அதிக பாதிப்பை அடைகிறார்கள் என்று சொன்னால் அந்த நபர் தான் அதிக பாதிப்பை அடைகிறார். அவருக்கு தான் குடியை தவிர்த்து ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவரால் இயலாமல் போகின்றது. எல்லோருமே வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அல்ல, எல்லோரும் எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் அல்ல, எப்படியாவது எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கப்பெறாதா என்று ஏக்கத்தோடு இருக்கின்றவர்கள் தான் இந்த குடியினால், போதையினால் துன்பப்படுகின்றவர்கள். அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். குடி வளர்ந்து 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 அதற்கு அடிமைப்பட்டு அவர்கள் போதை நோயாளிகளாக, குடி நோயாளிகளாக மாற்றம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவை சிகிச்சை, ஒரு நல்ல கரிசனை, நல்ல அன்பு வாழ்க்கை. அந்த ஒரு சிகிச்சையை, அந்த ஒரு கரிசனையானது ஒரு வாழ்க்கையை அவர்களை, நீங்களும் மனிதர்கள், நீங்களும் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் மதிப்பிற்குரியவர்கள் என்கின்ற மனித மாண்பை கொடுக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த புது வசந்த மையம் இருந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான விதத்திலே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே, குமரி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள், கேரளா பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள் என்று இந்த தமிழ்நாடு, கேரளா பகுதிகளில் உள்ள நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து சிகிச்சை பெற்று, நலன்களை பெற்று, நல்லதொரு வாழ்க்கை வாழுவதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இறைவனுடைய ஒரு மாபெரும் அரும் பணி இந்த இடத்துல நடைபெறுவதை பார்க்க முடிகின்றது. அந்த அளவிற்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை பார்க்கின்றோம். பல்வேறு உடல் நோய்களினாலே நலிவுற்று, மன நோய்களினாலே சிக்குண்டு, வாழ்க்கை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து, எதுமில்லாமல் வருகின்ற மக்கள் இந்த புது வசந்த மையத்திலே ஒரு புதியதொரு வாழ்க்கையை அவர்கள் பெறுகின்றார்கள். புது வசந்த மையம் வழியாக ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அவர்கள் பெறுவதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஒரு நாளிலே இந்த மக்களோடு நாம் இணைகின்றோம். அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை இவர்களோடு இந்த மையத்தில் சிகிச்சை எடுத்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களோடு நாம் இணைகின்றோம், உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம். ஃபாதர், அருமையாக நீங்கள் சொன்னீங்க, ஒரு நோயாளி இங்கே வரும்போது எப்படி இருந்து மீண்டு வந்து எப்படி ஒரு உயிர்ப்பின் அனுபவத்திற்கு சாட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள். என் பேர் ஜெயர்லன் புரோனா, நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவன் என்ன பற்றாலும் நான் சார்ந்திருக்கின்ற ஏன் தோழமையாலும் இன்னைக்கு குடிக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்.
எனக்கு கூடிய ஆரம்பத்தில் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன். அது ஸ்கூலு முடிஞ்சு காலேஜ் போகும்போது தான் அந்த குடி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதிகரிச்சுட்டே தான் இருந்து குடிக்கக்கூடிய நண்பர்களோட கூட தான் எனக்கு பழக்க வழக்கம் அதிகமாக இருந்து. அதனால என்னதோ நான் அந்த குடியை வாழ்க்கையில் எனக்கு ஒரு பகுதியாக எடுத்துட்டேன். எல்லோரும் 3 வேளை சாப்பாடு மாதிரி எனக்கு அந்த குடியும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து. இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஜாலிக்கு சந்தோஷத்துக்கு வேண்டி குடித்த குடி கடைசியில் அது ஒரு நம்ம ரெகுலராக வாழ்க்கையில் கண்டிப்பாக அது வேணும், அந்த மாதிரி நைட்டு குடித்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னு உள்ள ஆரம்ப ஸ்டேஜ். அப்புறம் 2021 செப்டம்பர் மாதம் என் தம்பி இங்கே கொண்டு என்னை ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்தேன். அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாரும் போல தான் நான் உட்காந்துருந்தேன். கிளாஸ் எடுத்து 21 நாள் முடிஞ்சு குடியை விட்ட 8வது மாதம் ஒரு இனோவா கார் வாங்கினேன். தம்பியை கூட தொழிலில் கொஞ்ச நாள் அவன் கூட வச்சு எனக்கும் அதில் நிறைய வருமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சின்ன சின்ன சீட்டுகளை போட்டு காரை வாங்கினேன். கார் ஓட்டங்கள் அப்படி தேவைப்பட ஓட்டங்களுக்கு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் போயிட்டு திருப்பி ஒரு 1.5 வருஷம் குடியை நிறுத்தி 1.5 வருஷம் கழித்து தான் நான் ஒரு ஆட்டோ வாங்கினேன். அப்படியே நாட்கள் போகுது. கழிஞ்ச நவம்பரில் ஒரு வேன் வாங்கினேன். அடுத்து கொஞ்சம் நாளையில் அதை வைத்தேன். அப்படி வாகனங்கள் வாங்கியதில் தொழில் சிம்பிளாக ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி அப்படி ஓடிட்டுருக்கு. இந்த புது வசந்தத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இங்கே நான் என்ன ஒரு அங்கத்தினரை நினச்சிக்கிட்டேன். ஏதாவது முக்கியமான நிகழ்வுகளுக்கு இதை மாதிரி எதுக்காவது ஒரு கூப்பிடிய ஒரு ஆளாட்டு நான் என்ன இருக்கேன். அந்த வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு அடுத்த தொடக்கமே 2021 செப்டம்பர் இந்த புது வசந்தம் புனித மண்ணில் வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காரு. எனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை தந்த கடவுளுக்கும் புது வசந்தத்துக்கும் நன்றி. என் பேர் விஜயராஜ். நான் ஒரு குடிநோயாளி. இறைவன் அருளாலும் புது வசந்தத்தின் உதவினாலும் ஏன் ஒப்பற்ற தோழமையான ஒரு நாள் அடிப்படையில் மதுவை தவிர்த்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் அப்படி இப்போ பழக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜாலியாட்டு இந்த குடி வாழ்க்கைங்கிறது கல் ரூபமாக தொடங்குது. எனக்கு குடி வாழ்க்கை சின்னதாட்டு ஒரு ஜாலிக்கு தொடங்கின அந்த குடி வாழ்க்கை தான். அது அப்படியே குடித்து அப்படி போயிட்டுருக்கு. வருஷங்கள் போகுது. 5 வருஷம் 10 வருஷம் என்கிட்ட நல்ல வேலைகள் கம்பெனியில் நான் ஹெல்ப்பராக வேலைக்கு போய் அதுக்கப்புறம் டெய்லரிங் இது படித்து ரெடிமேடு இது பண்ணி கட்டிங் மாஸ்டர் QC இப்படி குடி தான் கொஞ்சம் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ தொழிலை கவனிக்க முடியலை. அந்த இது பிள்ளைகளுக்கு கஷ்டம், அந்த பைசா ப்ராப்ளம், இந்த நெருக்கடி, இப்படி அந்த எல்லா ப்ராப்ளம் நம்ம எனக்கு ஒய்ஃபுக்கு எனக்கு ப்ராப்ளம் வருது. அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு திரும்ப 2 வருஷம் கழித்து திரும்ப பேசி எடுத்து வராங்க. திரும்ப எனக்கு மறுபடியும் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் 1ஆம் வகுப்பு படிக்கிறான். எங்கள் அண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு அண்ணா அமெரிக்கா, ஒரு அண்ணன் போலீஸு, இப்படி எல்லாம் நல்ல இதில் இருக்காங்க. அண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபாதர்கிட்ட ஃபாதர் சொல்கிறவ இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவனை இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு பெங்கர் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஜெரால்டு ஜஸ்டின் நீ புது வசந்தம் போறியடான்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு மரக்குற மனசு. அப்போ அவர் கேட்டுட்டாரு, இவ்வளோ தூரம் நம்மளை விரட்டுறாரு இவன் குடிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சரி போகிறேன். என்ன ரொம்ப எனக்கு புது வசந்தம் உண்மையிலே நான் உள்ளே வரேன். புது வசந்தம் உள்ளே வரப்போ எனக்கு ஃபாதரு எல்லாம் எனக்கு கையில் ட்ரிப்பு போட முடியாது. நான் மும்பையில் இருந்த காலத்தில் 70 கிலோ வெயிட் உண்டு எனக்கு. நான் இந்த புது வசந்தம் வரம்போ உண்மையிலே எனக்கு 56 கிலோ தான் உண்டு வெயிட். அப்போ அந்த புது வசந்தம் வரம்போ எனக்கு ட்ரிப்பு போட முடியாமல் அந்த ஒரு 2-3 கையை பிடிச்சி வச்சு தான் ட்ரிப்பு போட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடுவேன். 2 நாளைக்கு ஒரு இட்லி, அதுக்கு மேலே முடியாது. இங்கே கவுன்சில் இந்த இது கிளாஸு ஃபாதரு வெங்கர் ஃபாதர் கிளாஸ் எடுக்கிறது, டோமினி சாரு, மரிய மார்ட்டின் ஃபாதர், இப்படி எல்லாருமே கிளாஸ் எடுத்தாங்க. எல்லா கிளாஸுமே இதை ரொம்ப கவனமாக நான் கேட்பேன். அது எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் யோகா பயிற்சி, இது எல்லாமே எல்லா பயிற்சிகளையும் முழுசாக அட்டன் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நான் குடியை தவிர்த்து வாழ்கிறேன். நான் இந்த குடியை தவிர்த்து என்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, நீ என்ன சம்பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இன்றைக்கி சம்பாதிச்சேன்னு நான் சொல்லவே மாட்டேன். பெருசாக சம்பாதிச்சேன்னா இன்றைக்கி நான் ஒரு ஆள்கிட்ட 1 ரூபா கடன் வாங்கலை இந்த 2 வருஷ காலகட்டம். இன்னொன்று என்னை வண்டி பெட்ரோல் தீர்ந்து ஒரு நாள் நின்னவே கிடையாது இன்னைக்கு. ஆனால் அந்த குடிக்க காலகட்டம் டெய்லி ஒரு நாள் 2 வாரத்துக்கு 5 நாளாவது பெட்ரோல் இல்லாமல் நிற்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம குடிச்சிக்கிட்டு நான் அந்த ஊருக்குள்ளே அந்த திருவிழா காரியங்கள் எல்லாத்துலேயும் முழுசாக பங்கெடுத்தே கிடையாது. அதேபோல் ஒரு தேர் போனீங்கன்னா நமக்கு எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த தேர் கிளம்ப முன்னாடி குடிச்சிட்டு நான் தேராகிடுவேன். என்ன தூக்கி வீட்டில் போட்டுருவாங்க. அப்படி உள்ள காலகட்டம். ஆனால் இன்றைக்கி இந்த 2 வருஷமாக அந்த தேர் போனி குழுவிலையும் என்னை இணைச்சி அந்த இடத்துல ஒரு பணி செய்கிறதுக்கு இந்த குடி தவிர்த்து வாழ்வதனால அதுக்குள்ளே அந்த கோயில் பணிகளை செய்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னொன்று அந்த ஒரு சாப்பிட நல்ல ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், எங்கே போனாலும் அலைஞ்சிரும் சரியாகுது. அந்த ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த புது வசந்தம் எனக்கு உதவி பண்ணியிருக்கு.
இது எல்லாமே அந்த ஒரு எனக்கு அந்த அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இதை தந்திருக்கு புது வசந்தம். இப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை. இவ்வளோ தெருவில் கிடந்தேன்னா இன்றைக்கி நல்ல ஒரு இதில் வந்திருக்கேன். நான் புது வசந்த உதவி தான். இந்த புது வசந்தம் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கு. இந்த வாழ்க்கையை தந்த இறைவருக்கும் என்னுடைய தாய்விட புது வசந்து தோழமைக்கு நன்றி. என் பேர் செந்தில்குமார். நான் ஒரு குடிநோயாளி. எல்லா வல்ல இறைவன் நல்லாலும் உற்பத்த தோழ மேலே இன்று ஒரு நாள் முதல் கட்ட மதுவை தவிர்த்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன். குடி தான் எனக்கு வாழ்க்கையை இருந்தே தவிர பிள்ளைக்கு நாளை வேலை செஞ்சு ஏதாவது கொண்டு வாங்கிட்டு போகணும் அப்படி ஒன்றுமே இல்லை. நான் எந்தெந்த இடத்துல வந்து நல்ல நிலைமையில் குடித்த முன்னாடி இருந்தனோ அந்தந்த இடங்களில் எல்லாமே நான் குடினால் ஆன பிறகு நிறைய இடங்களில் விழுந்திருக்கேன், நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருக்கேன். ஏன்னா குடினால் இப்படி என்ன வாழ்க்கை போய்ட்டு இருந்தது. இனி எனக்கு என்னென்னா குடிச்சிட்டு போய்ட்டு இருந்த நேரத்தில் எனக்கு வந்து வாழ்க்கையில் இனி வந்து எனக்கு யாருமே கிடையாது, இனி நம்ம சாவி எதில் இந்த குடியே மதியன்னு அப்படியே என்ன வாழ்க்கை போய்ட்டு இருந்த நேரம் தான் குடி நிறத்துக்கு ஒருக்கா என்ன புது வசந்தத்துக்கு கொண்டு விடியலான்னு கேட்டேன். அப்போ எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். ட்ரீட்மெண்ட் வரும்போது இந்த ஃபாதர் தான் இருந்தாங்க. அப்போ டோமினி சார் இருந்தார். ட்ரீட்மெண்ட்டு வரும்போது ரொம்ப இதாட்டு தான் வந்தேன். தண்ணி அடிச்சுட்டு வார வழியில் நான் தான் வழியே கேட்டேன், ட்ரீட்மெண்ட் இங்கே வரேன். அதுக்கடையில் என்ன அம்மாட்ட சொன்னேன், இனி நான் வரணுன்னா வழியில் ஒரு குவார்ட்டர் வாங்கி தரேன். பிறகு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நேரம் 50வது ஆண்டு விழா என்னதோ காணும். அந்த கீழே அந்த கல்லூரியில் வச்சு தான் முடிஞ்சு அண்ணத்தை எனக்கு ட்ரீட்மெண்ட் 21 நாள் முடிஞ்சு 24 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு தான் வெளியில் போனேன். அந்த குடியை தவிர்த்த இதான பிறகு வீடு அந்த இடத்துல வந்து என்ன எத்தனை பேர் எனக்கு பிள்ளைகளை வர குடிகாரன பிள்ளை என்ன நிற்கேன் குடிகாரன பிள்ளை என்ன சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தேன். 2 பிள்ளைகளும் கோயிலுக்கு போக மாட்டணும். ஆர்சி கோயில் தான் எங்களுக்கு பங்கு, சிலையங்குழி பங்கு, மிக்கலையா கோயில், அங்கே போக மாட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணி 1 வருஷம் என் அம்மாய்க்கு ஆண்டுக்க முன்னாடி வீடு தரதான் போகணும். பாக்கி எல்லா வேலையும் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா இதில் கொஞ்ச நாளத்தில் என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆனா பொம்பளை பிள்ளை அவளுக்கு செலவெடுத்தேன். நான் நினச்சி பார்க்காத ரொம்ப விஷயங்கள் எல்லாம் இந்த குடியை தவிர்த்து அதே மாதிரி குடிச்சுட்டு இருக்க இடங்கள்ல எல்லாம் நான் எந்தெந்த இடங்களில் நான் அவமானப்பட்டனோ இப்போ அந்தந்த இடத்துல நான் நல்ல ஆண்டவர் என்ன நல்லா தெரியாது. இந்த புது வசந்தம் இது கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கைன்னா பயனுள்ள வாழ்க்கை வாழியேன். இந்த வாழ்க்கையை தந்த வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபாதரு அவருக்கு மறக்கவே முடியாது. அவர் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் வரும்போது ஐயோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்தேன். அந்த இதெல்லாம் போட்டாயெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ நான் தானான்னு தெரியும். அந்த அளவுக்கு இருந்தேன். இந்த வாழ்க்கையை தந்த புது வசந்தத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி முடிக்கேன். எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருக்கச்சில் நாங்கள் நல்லா பயந்து வாடினோம். கல்லறை ஒழிக்கிட்டெல்லாம் ஒளிஞ்சிருப்போம். எங்கள் அப்பா பைக்கில் வரச்சில் நாங்கள் கதவுக்கு அப்புறமா ஒழிச்சிருப்போம். அடுத்து எங்கள் அம்மா விட்டு போவோம். போயிட்டு வரச்சில் எங்கள் அப்பா வந்து விழிப்பார். நாங்கள் போவோம். எங்கள் அப்பா பின்னம் குடிப்பார். பின்னம் போவோம். ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சு அதனால் நாங்கள் இந்த புது வசந்தத்துக்கு எங்கள் பாட்டி எங்கள் அப்பாயை கொண்டு சேர்த்த பிறகு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். கல்யாணம் வீட்டுக்கு போவோம். எங்கள் அப்பா எங்களை காலத்தை ஸ்கூலுக்கு கொண்டோட துணியெல்லாம் கேட்க முன்ன வாங்கி தரோம். இந்த புது வசந்தத்திற்கும் நன்றி. என் பேர் ததேஷ். நான் ஒரு குடிநோயாளி. இறைவன் அருளாலும் நமது தோழமையாலும் இன்று ஒரு நாள் அடிப்படையில் மதுவை தள்ளி வைத்து எளிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதம் குடியினால் வாழ்க்கையை இழந்து எங்கே போனாலும் தப்ப முடியாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தொலைவட்டத்தில் இப்படி ஒரு கேம்பு தொடங்கி இருக்குடே, 1 மாதம்தான் ஆச்சு. இந்த மாதம் இப்போ முகாம் தொடங்கும், நீ அதுக்கு போனீங்கன்னா உனக்கு அதில் மாற்றம் கிடச்சா கிடைக்கட்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே உள்ள செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து வரும்போது இங்கே உள்ள டெய்லி கிளாஸு ஒவ்வொரு மார்ட்டின் ஃபாதர் எடுக்கக்கூடிய கிளாஸ் எல்லாம் பார்த்து இங்கே வீடியோஸுங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உடனே மனம் திரும்பின போல இருக்கும். பின்னும் சாயங்காலம் ஆகும்போது பின்னும் மனம் வேறு சிந்தனை போயிடும். 2 வாரம் 3 வாரம் கழியும்போது நாங்கள்லாம் நல்லா ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள் ஞாபகம். ரொம்ப ஜாலியாக இருப்போம். காலத்தை எழும்போம், பல் தேய்ப்போம், அடுத்து டீ குடிச்சாச்சு, அடுத்து பேப்பர் படித்தாச்சு, அடுத்து என்ன அப்படி ரெடியாக இருப்போம். ஆனால் 21 நாள் இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான யார்ட்டையுமே சொல்ல முடியாத கதைகளெல்லாம் அவங்கள்ட்ட பேசலாம். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த லைனில் என்ன வெளியில் விடாது. அப்போ வீட்டுக்கு போகும்போதே எனக்கு அம்மா என்னை பார்த்துட்டு, ஏன்னா அம்மா அப்பா போல தான் நான் குடிகாரன், என் வாழ்க்கையிலே நான் திருந்த மாட்டேன்,
அப்படி தான். ஏன்னா அம்மா அப்படி சொல்ல வேண்டிய சூழல் வந்துட்டு. ஏன்னா நான் அம்மா பாசம் அப்படி இருந்தேன். இப்போ ஏன்னா அம்மா பிடிக்காத லெவலுக்கு இப்போ நாங்கள் மாறிட்டோம். அப்போ அம்மா சொல்லி எத்தனை நாளைக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு எப்படி போகும்போது என்னை பார்த்துட்டு நின்று அவைய வாழ்த்தி எனக்கு எத்தனை நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு. வீட்டு கதைகளும் வீடில் கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனைகள் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு நேரடியாக எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு நானே ஒரு ஸ்கூலில் கொண்டு சேர்க்கேன். இப்படி வேலைக்கும் போக தொடங்கி ஏக்கும் போய் அவங்க கூட அப்படி வாழ தொடங்கிட்டேன். வாழ தொடங்கி அதுக்கப்புறம் நான் ஏன் பண்ண போல் ஒரு வீடு கடன் வாங்கி அடிச்சு ஒரு வீடு வச்சேன். குடியை தவிர்த்த பிறகு மகிழ்ச்சியான அழகான ஒரு வாழ்க்கை, நல்ல தூக்கம், நல்ல ஒரு வழிகாட்டுதலை தந்து வழி இந்த புது வசந்த போதனை மறுவாழ்வு மையத்திற்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற இறைவனுக்கும் நன்றி. என் பேர் அமுதா. நான் ஒரு சக நோயாளி. 2012 மேரேஜ் முடிஞ்சு. மேரேஜ் முன்னாடி இவங்க அக்கா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் நல்லா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிஞ்சோடனே வேலைக்கு போயிட்டு ஒரு 10ஆம் தேதி கல்யாணம், 19ஆம் தேதி வேலை முடிஞ்சு நான் வரம்ப படுத்திருந்தாங்க. ஏன்னு கேட்டோன்னு சொன்னாங்க, அது எனக்கு பீர் அடிச்சு ஏதோ ஸ்மெல் வந்தால் என்னன்னு கேட்டேன், அது பீர் அடிச்சிரியும் உடம்பு ஹீட்டு கம்மியாக அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ தெரியாது இவங்க இப்படி குடிப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிய வீட்டில் பிரச்சனை ரொம்ப ஆகிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் சர்ச்சில் வச்சு ஃபாதரை பார்த்து அவங்க தான் சொன்னாங்க, இப்படி போதை மறுவாழ்வு மையம் இருக்குது, அங்கே போக சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கேயாவது போய் எடுத்து அவங்களுக்கு ஒரு நில வாழ்வு கிடச்சணும், அப்போ தான் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஃபாதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த போதை மறுவாழ்வு மையத்துக்கு வந்த பிறகு தான் அவங்க நல்ல வாழ்க்கை தொடங்கின பிறகு தான் எங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும், என் பிள்ளைகளை கூட இப்போ எந்த ஒரு அவசர வீட்டுக்கு போனாலும் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும், எங்கள் அம்மாவும் இப்போ தான் சந்தோஷத்தோடு இருக்காங்க. எல்லாரும் இதை செய்த கடவுளுக்கும் போதை மறுவாழ்வு மையத்துக்கும் நன்றி. அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த இனிய வேளையை நாம் குளித்துறை மறை மாவட்டம் புது வசந்தம் போதை நோய் நலப்பணி மையத்தினரோடு நாம் செலவிட்டோம். தங்களுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு மது அடிமையாக இருந்து அவர்கள் பிரச்சனைகளை கண்டுகொண்டார்கள், எந்த அளவிற்கு பிறர் வெறுக்கப்பட்டார்கள், மீண்டு வந்த பிறகு அவருடைய வாழ்வு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதையெல்லாம் அவர்களுடைய பகிர்விலிருந்து நாம் கண்டுகொண்டோம். உண்மையாகவே இது ஒரு உயிர்ப்பின் அனுபவம்தான். தங்களுடைய வாழ்வை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, உறவுகள், குடும்பம், இன்னும் தங்களுடைய வாழ்வின் நட்பு வட்டம் அனைத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மையத்திற்கு வந்து மீண்டும் ஒரு புது வாழ்வை துவங்குகின்றார்கள். இத்தகைய ஒரு அனுபவம் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்திற்கு ஒரு சாட்சியாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் ஒரு உறுதியை எடுப்போம். நம்மோடு இந்த மது நோய்க்கு அடிமையாகி அது ஒரு நோய் என்ற நிலையிலே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் வழிகாட்டுவோம். இது போன்ற மையங்களுக்கு சென்று அவர்களும் தங்களுடைய வாழ்வை புதிதாக இயேசுவோடு துவங்க, புதிதாக அவருடைய வாழ்விலை மாற்றங்களை கொண்டு வர வழிகாட்டுவோம். அவர்களும் வாழ வேண்டியவர்கள், அவர்களும் மனிதர்கள். எனவே அவர்களுக்குரிய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு பாதை காட்டுவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. மண்ணின் மாட்சி இன்று விண்ணை அடைந்தது, ஆர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று பிடியல் தந்து விட்டார், அகமகிழ்ந்து பாடு. மண்ணின் மாட்சி இன்று விண்ணை அடைந்தது, ஆர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று பிடியல் தந்து விட்டார், அகமகிழ்ந்து பாடு. சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், சொல்லி சொல்லி பாடு. அல்லேலுயா அல்லேலுயா, இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இன்று ஆனந்தமே, இயேசு உயிர்த்ததாலே. அல்லேலுயா அல்லேலுயா, இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இன்று ஆனந்தமே, இயேசு உயிர்த்ததாலே. மண்ணின்
மாட்சி இன்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டார் அகமகிழ்ந்து பாடு கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே இந்த தலைமகன் உயிர் போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே இந்த தலைமகன் உயிர் போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் இறப்பு இங்கு வெற்றி கண்டது மகிழ்வாய் கொண்டாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே மாட்சி இன்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டார் அகமகிழ்ந்து பாடு சின்னம் மீட்பின் கருவியாய் மகிமையான நாளே நம் துன்பத் துயரமோ நிரந்தரமல்ல மகிழ்ச்சி மலர்வதாலே அவமான சின்னம் மீட்பின் கருவியாய் மகிமையான நாளே நம் துன்பத் துயரமோ நிரந்தரமல்ல மகிழ்ச்சி மலர்வதாலே குறையா அன்பு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் குறையா அன்பு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் உண்மை இங்கு உயிர்த்து விட்டது மகிழ்வாய் கொண்டாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே மாட்சி இன்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டார் அகமகிழ்ந்து பாடு மண்ணின் மாட்சி இன்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டார் அகமகிழ்ந்து பாடு சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லி சொல்லி பாடு அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே